Hi everyone, இந்த வீடியோவில் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ரோஸ் ஃபங்க்ஷனை ஒரு டாபிக் கவர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ரோஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி கேல்குல சேவ் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் நம்மளோட நீட்ஸ்க்கு அது சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகலை அப்படின்னா நம்மளோட ஒரு மேக்ரோஸ் கிரியேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இயர் ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நம்பர்லாம் நீங்கள் ஒவ்வொரு இயரும் மாற்ற மாட்டீங்க. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் ஏற ஒரே ஸ்கூலில் இருந்துச்சுன்னா கிளாஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆகிட்டு 7th 8th போக போக உங்களுக்கு வந்து அதே அட்மிஷன் நம்பர் தான் வரும். பட் அது வேறு கன்சாலிடேட் ஷீட்டில் வரும். அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வந்து மேக்ரோ யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு நம்மளோட மேக்ரோலாம் மேக்ரோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட அகாடமிக்ஸை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது பெருசானா நீங்கள் யூஸ் பண்ணுறதா வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், திங்ஸ்க்கு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்க போகிறேன். என்னென்னா ரேடியஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்னு. சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் 2πrன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த காலமில் ரேடியஸ் அப்ளை பண்ணுறேன். ஒரு ரேண்டம் வேல்யூ கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு சிலர் கிரியேட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அது ரேடியஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்னு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃபைல் சேவ் அஸ் கிரேட் 11 சேவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் 11 தான் எனக்கு போக போகிறீங்க. அது மாதிரி கொஞ்சம் அது நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டூல்ஸ், மேக்ரோஸ், ஆர்கனைஸ் மேக்ரோஸில் பேசிக் போங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேக்ரோஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு டூல்ஸு, மேக்ரோஸு, ஆர்கனைஸ் மேக்ரோஸ் அண்ட் பேசிக் இருக்குது. பேசிக் கிளிக் பண்ணோடனே பேசிக் மேக்ரோ பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, கிரேட் 10 a.odsன்னு அது ஆல்ரெடி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு நியூ மாடல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு புது மாடல் டைப் பண்ணுங்கள். ஸோ சும்மா டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுதான் என்னதுன்னா வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் மேக்ரோ டைப் பண்ண வரேன் ஸ்க்ரீன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்மெயின் என்சப் விட்டுட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கேபிட்டலில் பண்ணுங்கள். நான் பண்ண மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இது கோடிங்கு. இந்த கோடிங்கில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ வராது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் ஓப்பன் ப்ராக்கெட்டில் கேப்பில் ஆர் போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கீழே சர்க்கம்ஃபரன்ஸ் அதே கேப்பில் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் போடணும். நீங்கள் ஸ்பெல்லிங் மாற்றி எழுதிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஸோ ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க. சாரி, தப்பாயிடுச்சு. ஐம் சாரி. Two into 3.14 into and then R. ஸோ R வந்து கேப்பில் தான் போடணும். பிகாஸ் கேப்பில் தான் எழுதியிருக்கும்.
ஸோ குறைஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கேப்பை தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த பக்கத்துலலாம் இந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகேயா? இப்போ வந்து என் ஃபங்க்ஷன் கீழே என் ஃபங்க்ஷன் கேப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான் மேக்ரோ சேவ் அடித்து பார்த்துக்கோங்க இதான். ஓகே, இப்போ வந்து சேவ் கிளிக் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸிட் போய்டு. இப்போ நம்ம வந்து அந்த ரேடியஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த டேபிளில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம் நம்ம இப்போ ஈக்குவல் டு வந்து என்ன தான் பண்ணியிருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஈக்குவல் டு மெயின் தாங்க. நீங்கள் வந்து நோ மேட்டர் நான் கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு வருமே முதல்ல ஃபங்க்ஷன் சேவ் ஆகவே. அப்படி கொடுக்கலன்னா வந்து சேவே ஆயிருக்காது. உங்களுக்கு வந்து அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து லைக் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகிருக்கும், சேவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம எப்படி கொடுத்தோமோ ஃபங்க்ஷனில் அப்படியே கொடுங்க. சர்கம்ஃபரன்ஸ் வந்து ஓப்பன் த பிராக்கெட் போட்டுட்டு இப்போ 2னா வந்து 2 கொடுத்துக்கலாம், இல்லை 8னா 8 கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம 8 கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம். இப்போ என்டர், தட்ஸ் ஆல். உங்களுக்கு வந்து வேல்யூ என்டர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த வேல்யூ. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இல்லைன்னு கால்குலேட்டரில். ஸோ 2 into 3.14 into 2 ரைட். ஸோ கரெக்டாக வந்துடுச்சு ஆன்சர். இப்படி தான் வந்து நம்ம மேக்ரோஸ் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிடும், எல்லாவோட ஃபங்க்ஷன்ஸும் கிடச்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ இது மாதிரி தான் சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சப்போஸ் 2 into 22/7 பண்ணுறதா இருந்தாலுமே கூட உங்களுக்கு கஷ்டமாக ஆகும். ஜஸ்ட் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் 10 minutes, மேக்ஸிமம் 10 minutes முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 10 minutes, மினிமம் 5 minutes முடிச்சிடலாம். உங்களுக்காக நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தேன். இப்படி தான் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த மேக்ரோஸ் ஃபங்க்ஷன். ரொம்ப பெருசாக குழப்பிக்கலாம் வேணாம். அந்த டூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டயலாக் பாக்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வாட்டி ப்ராக்டிக்கல் பண்ணாலே இல்லை ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளான இந்த சர்கம்ஃபரன்ஸ் ரேடியஸ் அந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிடும் தியரி பார்ட். அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறதா இருந்தால் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வேறு புதுசாக கூட பண்ணிக்கிட்டால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதாங்க இருக்குது அந்த புக்கிலே ஃபுல்லாக அந்த செக்ஷன்லேயே தான் இருக்குது. அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டியும் தனியாக ஒரு இதில் டப்பாவில் கொடுத்துருக்காங்க, இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஈஸி தான். அது சிம்பிளாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ. தேங்க்யூ, பாய் பாய்.